வணக்கம். நவம்பர்னாலே 2 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஒண்ணு வந்து நோ ஷேவிங் மந்த். அப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சோக் பண்ணி வைப்போம். கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் செய்றதுக்காக நம்ம சோக் பண்ணி வைப்போம். இத வந்து நானும் என்னுடைய டாட்டரும் வந்து 3 இயர்ஸா செய்துட்டு இருக்கோம். வீட்லயே செய்து நம்ம சேல்ஸும் பண்ணிட்டுருக்குறோம். அவங்க பேஜையும் நான் உங்களுக்கு டேக் பண்ணிடுறேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ரௌனீஸ், கேக்ஸ் எதாவது வேணும்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, கண்டிப்பா செய்து தருவாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி தேவையான அளவு ஸ்பைசஸ் அண்ட் ஒயின்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா ஊறின உலர்ந்த பழத்தில் வந்து கேக் செய்திங்கன்னா ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு மல்டி கலர்ஸில் நல்லா தெரியுதுல்ல. இந்த உலர்ந்த பழம் வந்து 1 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே மாறி இருக்கும். இதை வந்து நான் ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஒயின் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆடாமல் அசையாமல் வச்சாச்சு. 1 இயர்க்கு முன்னாடி ஊறின உலர்ந்த பழங்கள். இதுலேயும் கேக் செய்தால் நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம்.